வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா எம்பிக்கு ஜாலில் போடப்பட்ட செருப்பு மாலை திடீரென வந்து காரில் எடுத்துச் சென்ற சம்பவம் வெளியான காணொளி. கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் செயலாளரை குறிவைத்த சிஐடி திடீரென சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. நாட்டை அதிர வைத்த பெண் மருத்துவரின் மர்ம கொலை, உடலில் பல காயங்கள், விசாரணைகளில் அடுத்தடுத்து வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். வாயில் இரத்தக்கரையுடன் வீட்டின் கட்டிலில் சடலமாக கிடந்த இளம்பெண், அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தினர். நடந்தது என்ன? அந்த நரகத்திற்கு நான் மீண்டும் போக மாட்டேன், எனக்கு மரண தண்டனை கொடுங்கள், கதறும் சுரேஷ் சாலே. நாட்டின் தேரர்கள் சிலரின் மோசமான செயல், வெளிநாடு ஒன்றிலும் கைதான இலங்கை பிக்கு, விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். தன்னை கைது செய்ய வேண்டாம் என கூறிய கோட்டபாய ராஜபக்சவிற்கு நீதிமன்றம் சற்று முன் வழங்கிய அதிரடி தீர்ப்பு, அச்சத்தில் உறைந்து போன ராஜபக்சர்கள். நாட்டில் சடுதியாக குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள், எந்த பொருள் என்ன விலை தெரியுமா? வெளியான விலை நிலவரம். நாட்டில் தமிழினத்திற்கு நடந்த பேரவலத்தை கோடிட்டு காட்டும் செம்மணி, உண்மையை உடைத்த முக்கிய புள்ளி, வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். கடல் எல்லை பிரச்சினை தொடர்பாக இலங்கையிலிருந்து சென்று முதல்வர் விஜயை சந்திக்க உள்ள முக்கிய அரசியல் புள்ளி, வெளியான தகவல். விவசாயிகளுக்கு அரசாங்கம் வழங்கிய நற்செய்தி, மலிவான கட்டணத்தில் புதிய காப்பீடு, எடுக்கப்பட்டுள்ள துரித நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களின் பதாகைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் நகரை அண்மித்த பிரதான வீதியொன்றில் இன்று காலை அர்ச்சுனா ராமநாதனின் சுமார் 10 அடி உயர பதாகை வைக்கப்பட்டதுடன் அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றன. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் அர்ச்சுனா ராமநாதனின் நடத்தை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சில தரப்பினர் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். குறிப்பாக அண்மையில் நடைபெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் பயன்படுத்தியதாக கூறப்படும் வார்த்தை பிரயோகங்கள் தொடர்பான காணொளிகளும் சமூக ஊடகங்களில் வெளியாகி விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தன. இந்த நிலையில் இன்று காலை சுமார் 10 மணியளவில் சம்பவ இடத்திற்கு தனது வாகனத்தில் வந்த அர்ச்சுனா ராமநாதன் செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருந்த பதாகையை அகற்றி கிழித்தறிந்ததோடு அதனை தனது வாகனத்தில் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளிகளும் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருவதுடன் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் யார் உள்ளனர் என்பது குறித்து இதுவரை உத்தியோகபூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. கண்டி மாவட்டத்தின் தெல்தெனிய பகுதியில் கார் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட பெண் உடற்பயிற்சி நிபுணரின் சடலம் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தெல்தெனிய ஆதார வைத்தியசாலையின் வாகன தரிப்பிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரிலிருந்து கடந்த நாட்களில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரது பிரேத பரிசோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது உயிரிழந்த பெண்ணின் கழுத்து பகுதியில் பல காயங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அம்பாரி வைத்தியசாலையில் உடற்பயிற்சி நிபுணராக பணியாற்றிய வெளிகம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் அவர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நுவரெலியா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்தமை தெரிய வந்துள்ளது. அந்த ஹோட்டலின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மயக்க நிலையில் இருந்த பெண்ணை அவரது காதலன் என சந்தேகிக்கப்படும் நபர் அழைத்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் தெல்தெனிய போலீஸ் நிலையத்திற்கு காரில் சடலம் இருப்பதாக தகவல் வழங்கிய நபரும் அந்த பெண்ணின் காதலனாக சந்தேகிக்கப்படும் நபரே என விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பூட்டப்பட்ட காருக்குள் சடலம் இருப்பதாக அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காரின் கதவை உடைத்து சடலத்தை மீட்டனர். ஆனால் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்காக நுவரெலியா மற்றும் தெல்தெனிய போலீசார் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மரணம் கொலையா அல்லது வேறு காரணத்தினால் ஏற்பட்டதா என்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன.
கண்டி மாவட்டம் பண்பிலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இளம் யுவதி ஒருவர் தனது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பண்பிலை பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய யுவதி ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவத்தன்று மாலை பெற்றோர் உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் அந்த யுவதி மட்டும் தனியாக இருந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் இரவு வீட்டிற்கு திரும்பிய பெற்றோர் மகள் கட்டிலில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சடலம் மீட்கப்பட்ட போது யுவதியின் வாய்ப்பகுதியிலிருந்து அதிகளவில் ரத்தம் வெளியேறி இருந்ததாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மரணத்தின் சந்தேக நிலை காணப்படுவதால் போலீசார் மற்றும் தடயவியல் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பு நேற்று முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் அமுலுக்கு வந்துள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி கோதுமை மாவின் விலை 1 கிலோகிராமிற்கு 10 ரூபாய் குறைக்கப்பட்டு ரூபாய் 169 ரூபாய் 159 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பல வகை அரிசிகளின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. பொன்னி சம்பா, சிவப்பு நாடு, சம்பா சிவப்பு, உள்ளூர் வெள்ளை நாடு, வெள்ளை கெக்குழு சம்பா மற்றும் வெள்ளை கெக்குழு அரிசி உள்ளிட்ட பல வகை அரிசிகளின் விலைகள் கிலோகிராமுக்கு ரூபாய் 3 முதல் ரூபாய் 6 வரை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொண்டை கடலை கிலோகிராமிற்கு 5 ரூபாயும் வெள்ளை சர்க்கரை கிலோகிராமிற்கு ரூபாய் 2 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விலை குறைப்புகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதால் நுகர்வோர் நாடு முழுவதும் உள்ள சதோச விற்பனை நிலையங்களில் புதிய விலைகளில் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகேஸ்வர பண்டார ஜூலை 1 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான உத்தரவை கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. 2 அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து ஒரே நேரத்தில் சம்பளம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினரால் சுகேஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவரது தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சுகேஸ்வர பண்டார 2 அரசாங்க நிறுவனங்களிடம் இருந்து சம்பளம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது இப்படி இருக்க தம்மை கைது செய்ய வேண்டாம் என கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த மனு தொடர்பான மேலதிக பரிசீலனைகள் எதிர்வரும் 24 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த மனு தொடர்பான மேலதிக சட்ட பரிசீலனைகள் எதிர்வரும் 24 நடைபெறும் எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் தனது தனிப்பட்ட சட்டத்தரணியை சந்தித்த போது இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலுக்கு மீண்டும் திரும்ப விரும்பவில்லை என்றும் அதைவிட மரண தண்டனையே தனக்கு பொருத்தமானது என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைகள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் அஸ்கரிய மகாநாயக
நாயக்க தேரர் விடுத்த கோரிக்கை உள்ளிட்ட விடயங்கள் குறித்து சட்டத்தரணி சுரேஷ் சலேவுக்கு விளக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அதற்கு சுரேஷ் சலே இணங்கவில்லை என கூறப்படுகின்றது. மேலும் தாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இடம் ஒரு நரகத்தை போன்றது என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் உயரதிகாரி ஒருவர் தனிப்பட்ட விரோதத்துடன் செயற்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுரேஷ் சாலே பகிரங்கமாக விசாரிக்கப்பட்டதாக கூறப்படும் தினத்துக்கான காணொலி ஆதாரங்கள் எதுவும் இல்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் தெரிவித்துள்ளதாக அறியப்படுகின்றது. இதேவேளை முன்னாள் புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சலே தடுப்பு காவலில் சித்திரவதை செய்யப்பட்டார், ஆடைகள் கலைக்கப்பட்டார் அல்லது அவமானப்படுத்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகளை அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச நிராகரித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இந்த விசாரணை எந்த ஒரு அரசியல் தலையீடுமின்றி சட்டத்திற்கு முழுமையாக உடன்பட்டு முன்னெடுக்கப்படுவதாக வலியுறுத்தியுள்ளார். சலேவின் மனைவி முன்வைத்துள்ள துன்புறுத்தல் மற்றும் அவமானப்படுத்தல் குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார். தடுப்பு காவலின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்படும் எந்த ஒரு நபரும் சாதாரண சந்தேக நபரை போலவே நடத்தப்படுவதாகவும் சுரேஷ் சலேவுக்கு தனிப்பட்ட விதிமுறைகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் கொள்கையின்படி யாருக்கும் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதோ அல்லது வேண்டுமென்றே அவமானப்படுத்தப்படுவதோ இல்லை என்றும் நடைமுறையில் உள்ள சட்ட விதிமுறைகளே பின்பற்றப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் சலேவின் குடும்பத்தினர் அல்லது சட்ட பிரதிநிதிகளுக்கு தடுப்பு காவல் தொடர்பாக ஏதேனும் நியாயமான சந்தேகங்கள் அல்லது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதனை நீதிமன்றத்தில் முன்வைக்க அவர்களுக்கு முழு உரிமை இருப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையின் போது பணத்திற்கு பாலியல் சேவைகளை பெற முயன்றதாக சந்தேகிக்கப்படும் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் இலங்கை வம்சாவளியை சேர்ந்த பௌத்த பிக்கு ஒருவரும் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் 32 வயதுடைய மகாயகே வினீத என்ற பிக்கு என தெரிவிக்கப்படுகின்றது. மனித கடத்தல் மற்றும் விபச்சார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க காவல்துறையினர் முன்னெடுத்திருந்த ஆபரேஷன் ரெட் கார்டு என்ற விசேட நடவடிக்கையின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. பாஸ்டனில் உள்ள ரெவர் ஹோட்டலில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது வணிக ரீதியான பாலியல் சேவைகளை நாடியதாக சந்தேகிக்கப்படும் பலர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மகாயகே வினீத பிக்கு உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவின் டப்ஸ் பல்கலைக்கழகத்தின் பௌத்த மத ஆலோசகராக பணியாற்றி வந்த இவர் சம்பவத்தை தொடர்ந்து தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே துறவரம் பூண்டதுடன் பின்னர் உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் டிவினிட்டி ஸ்கூலில் முதுகலை பட்டமும் பெற்றிருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கைது செய்யப்பட்டவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என்றும் வழக்கு விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முக்கிய குறிப்பாக தற்போதைய நிலையில் இது ஒரு கைது மற்றும் குற்றச்சாட்டு மட்டுமே. நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகும் வரை சம்பந்தப்பட்ட நபர்கள் சட்டப்படி குற்றமற்றவர்களாகவே கருதப்படுவார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் மனித எச்சங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து வெளியிட்டுள்ளார். மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டதாக தாம் கூறும் இனப்படுகொலைக்கான முக்கிய சாட்சியாக செம்மணி மாறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். செம்மணி விவகாரம் மற்றும் அங்கு தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வரும் மனித எண்பு தொகுதிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அவரது கூற்றுப்படி செம்மணி பகுதியில் குறுகிய கால பகுதிக்குள் சுமார் 380 மனித எண்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை வரலாற்றில் அதிகளவிலான மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் ஒன்றாக செம்மணி மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் அப்பகுதியில் மேலும் பல மனித எச்சங்கள் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சர்வதேச சமூகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உண்மை மற்றும் நீதியை வெளிக்கொணரும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
இதேவேளை செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித எச்சங்களின் வயது, அடையாளம் மற்றும் அவை எந்த காலப்பகுதியை சேர்ந்தவை என்பது தொடர்பான உத்தியோகபூர்வ தடயவியல் மற்றும் நீதிமன்ற விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்காக புதிய காப்பீட்டு திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. பருவநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறித்து விவசாய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உதவுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகை பயிர்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த புதிய காப்பீட்டு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் வாரியம் குறிப்பிட்டுள்ளது. வரவிருக்கும் எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களும் பிற இயற்கை பேரிடர்களும் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு பாதிப்பு வழங்கும் வகையில் இந்த திட்டம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் கீழ் லவங்கப்பட்டை, ரப்பர், வாழை, தேயிலை மற்றும் தேங்காய் போன்ற முக்கிய பயிர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் குறைந்த கட்டணத்தில் இந்த காப்பீட்டு திட்டத்தை பெற முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவல்களை 1918 என்ற அவசர உதவி எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ அல்லது விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு வாரியத்தின் நிலைமை அல்லது மாவட்ட அலுவலகங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாகவோ பெற முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் இந்தியாவின் தமிழ்நாடு கடற்தொழிலாளர்களுக்கு இடையில் நீடித்து வரும் கடல் எல்லை பிரச்சினைகளுக்கு ராஜதந்திர ரீதியில் தீர்வு காணும் நோக்கில் உயர்மட்ட சந்திப்புகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எதிர்வரும் ஜூலை மாதத்தில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பயணத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து கடல் எல்லை பிரச்சினை குறித்து விரிவான பேச்சுவார்த்தைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 6 மாதங்களில் இந்திய கடற்தொழிலாளர்களின் எல்லை தாண்டிய வருகைகள் குறைந்திருந்தாலும் எதிர்காலத்தில் மீண்டும் அத்துமீறல்கள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனை தடுப்பதற்காக இலங்கை கடற்படை மூலம் தேவையான நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அதே நேரத்தில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகளுடன் ஏற்கனவே ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளின் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மற்றும் கடல் வளங்களின் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு பரஸ்பர புரிந்துணர்வின் அடிப்படையில் நிரந்தர தீர்வு எட்ட முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.